சங்கர் சங்கர் தர்மலிங்கம் சங்கர் சங்கர் தர்மலிங்கம் சங்கர் அவ்வளவுதாங்க. சங்கருக்கு தான் வெற்றி. சங்கருக்கே வெற்றி. சங்க தலைவர் சங்கர். தம்பி, உனக்கு கிடைச்சிருக்க வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பாரத்தை நீ குறைச்சிட்ட. உனக்கு கிடைச்சிருக்கிற பாரத்தை பொறுப்போட திறமையா நடத்த நான் வரட்டுமா? சரிங்க. தொழிலாளர் சங்க தலைவர் சங்கர். தொழிலாளர் சங்க தலைவர் சங்கர். சங்கர். என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸ். அவன் இருக்கும்போது சொல்லக்கூடாதா? I don't like that fellow. Dad, புலி மாதிரி பழி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, பழி வாங்கிட்டேன். உங்க பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டேன். இனிமே யூனியனுக்கு தர்மலிங்க லீடர் இல்ல. பினிஷ். தெரியும் ராஜா, இப்ப அந்த பதவிக்கு புதுசா வந்திருக்கிறது ஓ ஸ்நேகிதங்கிறது எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த சாமர்த்தியம் கூட இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிசினஸ் எப்படிப்பா நடத்த முடியும்? ஆனா ராஜ், ஒரு ஸ்நேகித யூனியன் லீடர் ஆனதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏக உன் ஃப்ரெண்ட் ராமு ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். He belongs to the middle class. அதாவது ரெண்டும் கெட்ட வர்க்கம். அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. நம்புறது தப்பு, நம்பிக்கை வைக்கிறது தப்பு. I don't understand. ஏழை கிட்ட உழைப்பு இருக்கு, பணம் இல்லை, அவனால ஆபத்து இல்லை. பணக்காரங்கிட்ட பணம் இருக்கு, உழைப்பு இல்லை, அவனாலே ஆபத்து இல்லை. ஆனா இந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் இருக்கானே, அவங்கிட்டதான் உழைப்பும் இருக்கு, முயற்சியும் இருக்கு, மூளையும் இருக்கு, முன்னேறணுன்ற வெறியும் இருக்கு. அதனாலதான் அவங்களை ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்றேன். உன் ஃப்ரெண்ட் ராமு இந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் தானே? You are wrong. அவனுடைய பாதிய நண்பன் எனக்காக உயிரை வேணாலும் கொடுப்பான். கடல்ல விழ சொன்னாலும் உன்னையும் இழுத்துக்கிட்டு தான் விழுவான். யாரம்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் சலாமுடைய அம்மாங்க. இது அவன் சம்சாரங்க. நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சவரை பார்க்கணும்னு நம்ம பிள்ளைங்க சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து நீங்க பணம் கொடுக்க கண்டு மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். நிக்காவுக்கு முன்னால நிச்சயம் பேச நான் கூட குறிச்சிட்டோம். என் மகனுக்கு ஆசீர்வாதம் செய்ய கை இல்லை. என் இன்னொரு மகன் நீ வந்து உன் கையால ஆசீர்வாதம் செய்யணும். சரிம்மா, கண்டிப்பா வர்றேன். இந்தப்பா இனிப்பு பலகாரம். உனக்கு நிக்கா நடந்து நீயும் உன் சம்சாரமும் இனிப்பா வாழ்க்கை நடக்கும். என்னமோ தம்பி, நீ வாங்கி கொடுத்த 5000த்துல கல்யாண செலவுக்கு 3000 போனாலும் பாக்கி இருக்கிற 2000 இப்ப வர போனஸ் பணத்தையும் சேர்த்து ஒரு கடை கண்ணி வச்சு பழிச்சுக்கிறோம்ப்பா. நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா. இப்படி கேட்டா யாருக்கும் தரமாட்டேன். என் பாட்டை நான் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாரும் பாடினீங்கன்னா ஆளுக்கு ஒரு காத்தாடி சும்மாவே தருவேன். பாடுறீங்களா? காத்தாடி எல்லாம் படபடக்குதே, பறந்துருமா? கைத்தை விட்டு காத்தாடி உடலை விட்டு உயிர். பேசாதா, உனக்கு ஒண்ணு ஆகாது. சங்கரை கூப்பிட்டா அவர் வந்தா எல்லாம் சரியா போயிடுனா? சரியா போறதுக்கு முன்னால சங்கர் வந்துடுவானா? என்னப்பா இது சோழா? பயணத்துக்கு முன்னால உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை. நான் பாடின கவிதையெல்லாம் காரியமா செஞ்சவ நீ தானே. இன்னும் சந்தோஷம். பிறக்கும் போது தாய் முகத்தை பார்த்தேன், போகும்போது ஏழைகளுக்கெல்லாம் தாயா இருக்கிற உன் முகத்தை பார்க்கிறேன்.
அது போதும்பா. அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கண்ணையா, சீக்கிரமா போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வா. அது வேண்டாம் தோழா, தோல்ல கிடைக்கிற சுகம் வேலை கிடைக்காது. தயவு செய்து என்ன தூக்கிட்டே போகும். என்னப்பா இப்பவும் வேதாந்தமா? நான் சொல்றது கேளு. நேரம் இருந்தா கேட்கலாம், நேரம் தான் வந்துருச்சே. தோழா, பாட்டிலால போனா அப்படின்னு ஊரு என்ன பார்த்து சொல்லக்கூடாது. பாட்டோட போனா தாஸ் அப்படி சொல்லணும். எனக்காக என் கவிதையில ஒரு பாட்டு பாடுறியா? தங்கமே, ஆம்புலன்ஸ். முடியாது ராஜா, இனிமே என்னால இந்த நிலைமையை தாங்கிக்க முடியாது. போன் முடியாட்டி பேசாம இங்க வந்துரு. எவனோ கஷ்டப்பட்டா உனக்கு என்ன? எவனோ யாரோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப அவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியாத ஒரு சொந்தம் ஏற்பட்டுச்சு. என்னடா பெரிய சொந்தம்? அவங்க கூட பிறந்தியா வளர்ந்தியா? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நம்முடைய எய்ம் அவனை வஞ்சம் தீக்கணும். தீர்த்தாச்சு, தட்ஸ் ஆல். வஞ்சத்தை தீர்த்துக்கிட்ட வாசம் தான். ஆனா அவங்க வயிற்று பசியை போக்கலையா? அதே பசி நமக்கு உண்டு இல்லையா? அதுக்காக விலைவாசிகள் ரொம்ப அதிகமா ஏறி போய் அந்த ஏழை ஜனங்கள் வாழவே முடியாம கஷ்டப்படுறாங்க. ராஜா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஈவு, இறக்கம், பச்சாத்தாபம் எல்லாம் உண்டு. ராஜா, தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படாம அவங்க சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறா. அவங்களுக்கு தான் என்னமோ பஞ்சப்படி அப்படி இப்படின்னு என்னமோ கொடுக்குறாங்களாமே. அது பேருக்கு தான் பஞ்சப்படியே தவிர அவங்க பஞ்சத்தை தீக்கிறபடி இல்லடா. கிடைக்கிற சம்பளத்துல பொழைக்க முடியாம அவங்க கிழங்கையும் கடலையும் தின்னுட்டு கால்பட்டி அரைப்பட்டியுமா கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு அவங்க மாறா உழைக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கா. ஓகே ஓகே, நீ சொன்னது அப்பா கிட்ட சொல்லி உடனே அவங்க பஞ்சப்படியை உயர்த்தணும். எதுக்காக பஞ்சப்படி உயர்த்தணும்? விலைவாசி ஏறதுக்கு நாம காரணம், அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கத்தை கேட்க சொல்லு. அவங்க எல்லாம் அப்பா நம்ம இருக்க அரைப்பட்டினி கால்பட்டினியா கடலையும் கிழங்கு தின்னா எப்படி வேலை செய்வாங்க? கிழங்கு, கடலை, அரைப்பட்டினி, கால்பட்டினி இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அது நான் பேப்பர்ல பாக்குறேன். ராஜா, எப்ப நீ அவங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியோ அப்ப நானும் கவலைப்பட வேண்டியதான். இதுவே புது மீன் விஷயமா பெங்களூர் போச்சுன்னு இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல போறேன். ஆபீஸ் டைம் ஆகுது. ஏதே வணக்கம் முதலாளி. ஏத்தி ராஜா அவங்க வந்துக்கிறதியா? போற இடம் அவருக்கு நான் தான் முதலாளி பாடி கார்டு. ஆனா அது அவருக்கு தெரியாது. ஆமா, இந்த தொழிலாளர் கஷ்டம், விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் ராஜாவுக்கு யார் சொல்லி கொடுத்தது? சத்தியமா நான் சொல்லல முதலாளி. அந்த யூனியன் தலைவருக்கான சங்கர் அவன் தான் முதலாளி. அடிக்கடி வந்து சின்ன முதலாளி காதை கடிக்கிறான் என்னென்னமோ சொல்லி அவர் மனசுக்கு